சரணம் 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 ஐயப்பா யாழ்ப்பாணம் கோண்டாவில் சபரீச ஐயப்பா சரணம் 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 ஐயப்பா யாழ்ப்பாணம் கோண்டாவில் சபரீச ஐயப்பா சபரீச ஐயப்பா சபரீச ஐயப்பா சபரீச ஐயப்பா சபரீச ஐயப்பா யாழ்ப்பாணம் கோண்டாவில் சபரீச ஐயப்பனே ஐயப்பா ஈழத்து சீமையிலே எங்களது கோவிலிலே புலியேறும் சாமி வந்தானே கடலேறி புலியேறும் சாமி வந்தானே ஈழத்து சீமையிலே எங்களது கோவிலிலே புலியேறும் சாமி வந்தானே கடலேறி புலியேறும் சாமி வந்தானே மேல்வானம் ஓடி வரும் மங்கள ஜோதி அது யாழ்ப்பாணம் தேடி வந்த மணிகண்ட ஜோதி கொண்டாடும் கைகளிலே நெய் கடலாகி கோண்டாவில் வந்திறங்கும் சத்திய ஜோதி இந்து மகா சமுத்திரம் சந்தனமாய் மணக்குது திந்தகத்தோம் தாளம் மலை போடுது செண்டை மேள வாத்தியம் எண்ட சுவாமி என்றது ஹரிகரனின் புதமலரை உள்ளம் சூடி கொண்டது சாமி சரணம் சரணம் ஐயப்பா ஐயப்ப சரணம் சரணம் ஐயப்பா சாமி சரணம் சரணம் ஐயப்பா ஐயப்ப சரணம் சரணம் ஐயப்பா ஈழத்து சீமையிலே எங்களது கோவிலிலே புலியேறும் சாமி வந்தானே கடலேறி புலியேறும் சாமி வந்தானே சுவாமியே சரணமையப்பா. அகில இலங்கை யாழ் கோண்டாவில் ஈழத்து சபரிமலை ஐயப்ப சுவாமி தேவஸ்தானம் வருடாந்த மகரஜோதி மண்டல பெருவிழாவின் போது மகோத்சவ பெருவிழா நடைபெற்று வருகின்றது. இன்றைய தினம் 9ஆம் நாள் ரதோற்சவ பெருவிழா இப்பொழுது சங்காபிஷேகத்தோடு விசேட பூஜைகள் எல்லாம் ஆரம்பமாகி 9:30 மணியளவிலே வசந்த மண்டப பூஜையும் தொடர்ந்து எம்பெருமான் 10:15 மணியளவிலே தேரிலே ஆரோகணித்து திருவீதி வலுகின்ற அலங்கார காட்சியும் இடம்பெற உள்ளது. பக்த அடியார்கள் சுவாமிமார்கள் குருசுவாமிமார்கள் எல்லாம் இங்கே வந்து தரிசித்து யாழ்ப்பாணத்தில் ஈழத்து சபரிமலை என்று பெயர் புகுந்து பக்தர்களுக்கெல்லாம் அருள் பாலித்து கொண்டிருக்கின்ற ஐயப்ப சுவாமியுடைய தேவஸ்தானத்திலே மகரஜோதி பெருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்று வருகின்றது. இவ்வளவு மழை என்றும் பாராமல் பக்தர்கள் நின்று தங்களுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லா சுவாமிமார்களும் மாலை அணிந்து விரதமிருந்து ஐயப்பனை காண்பதற்காக இந்த கார்த்திகை முதல் தேதி தொடக்கம் தை திருநாள் வரைக்கும் மண்டல விரதம் புகுந்து சபரிமலை நோக்கி ஐயப்ப சுவாமிமார்கள் சென்று கொண்டிருக்கின்றார்கள். அவ்வேளையில் யாழ் மாவட்டத்தில் இந்த மகரஜோதி பெருவிழாவின் போது மகோத்சவ திருக்கோலம் காண்கின்ற ஒரே ஒரு ஆலயமாக ஈழத்து சபரிமலை ஐயப்ப சுவாமி ஆலயம் அமைந்திருக்கின்றது. இந்த ஐயப்ப சுவாமியுடைய ஆலயத்திலே மகோத்சவ பெருவிழாவிலே அனைத்து பக்தர்களும் விரதம் இருந்து தங்களுடைய பணிகளை ஆற்றிக் கொண்டிருக்கின்றார்கள். எல்லோருக்கும் ஐயப்ப சுவாமியுடைய அனுக்கிரகம் கிடைக்க பிரார்த்தனை செய்து இன்றைய தேர் திருவிழா நல்லபடியாக எம்பெருமானுடைய திருவருளாலே நிறைவு பெற வேண்டும் என்று எல்லாம் வல்ல ஐயப்பனை வேண்டி நல்லாசி கூறுகின்றோம். சுவாமியே. யாழ்ப்பாணத்தின் சிகரமாக திகழ்கின்ற கோண்டாவில் சபரிமலை ஐயப்பனுடைய மண்டல ஜோதி பெருவிழா மருடாந்த மகரஜோதி மகோத்சவ பெருவிழா 2016 துர்முகி வருடம் துலங்கும் துன்பங்கள் நீங்கி வாழ்வில் சந்தோஷமான வாழ்வோடு எல்லோரும் வாழ வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு இந்த மகோத்சவ பெருவிழா 10 நாட்களும் சிறப்பாக எம்பெருமானுடைய திருச்சன்னிதானத்திலே நடைபெற்று வருகின்றது. அந்த வகையிலே இன்றைய நாள் 9ஆம் நாள் உற்சவம் ரத உற்சவம் கோலாகலமாக எம்பெருமான் ரதத்தினிலே ஏறி ஐயப்பன் மெய்யப்பன் பெருமடியவர்கள் துயர் தீர்க்கின்ற அந்த பெருமானுடைய ஐயப்பன் மெய்யப்பனாக நின்று அருள் கொடுக்கின்ற ஒரு உன்னதமான இன்றைய மகோத்சவ பெருவிழா இன்னும் சொற்ப நேரத்திலே எம்பெருமான் வசந்த மண்டபத்திலே பூர்வாங்கமான கிரியைகளெல்லாம் சிறப்பாக நடைபெற்று அற்புத நாயகனாக ஆனந்த சுரூபனாக சந்தன சாந்தவனாக கேட்பவர்க்கெல்லாம் அள்ளிவரம் இடுகின்ற புலிவாகன நாயகனாக விளங்குகின்ற
ஐயப்பன் எழுந்தருளாய் இருக்கின்றான். ஆகையினாலே மெய்யடியார்களே, இன்றைய நல்ல நாளிலே இன்றைய ஆலயத்தினுடைய தேவஸ்தான பிரதம குருவும் மகோற்சவ குருவுமாக திகழ்கின்ற சாஸ்தா பூஜ துரந்தரர் கிரியா தத்துவநிதி சர்வசாதக கலாமணி சிவசிறிகிரி கரிகரசுத சிவாச்சாரியார் அவர்களுடைய தலைமையிலும் அவரே தர்மகர்த்தாவாகவும் வழங்குகின்றார். அவருடைய தலைமையிலே இன்னும் சொற்ப நேரத்திலே மங்கள வாத்தியம் விளங்க மங்களம் பொங்கிடும் இந்த நல்ல வருடம் மார்கழி மாதம் மதிநிறைந்த நன்னாளிலே எம்பெருமான் சபரிகிரிவாசன் அற்புதமாக மகரஜோதியிலே எழுந்தருளிய நாயகன் அங்கே சபரிமலையிலே பந்தளத்தின் பிள்ளையாக பார்வோற்றும் வேந்தனாக திகழ்ந்த ஐயப்பன் இந்த ஆலயத்திலே சிறப்பம்சமாக விளங்குகின்ற மகோற்சவ பெருவிழாவிலே இன்னும் சொற்ப நேரத்திலே ரதத்தினிலே ஏறி ஆனந்த நாயகனாக எழுந்தருளி வரப்போகிறான். ஆணவம் கன்மம் மாயை என்று சொல்லப்படுகின்ற மும்மலங்களை அழிப்பதற்காக மூவுலகம் காக்கின்ற விண்ணும் மண்ணும் வேதாந்த நாயகனாக விளங்குகின்ற சபரிகிரிவாசன் சொற்ப நேரத்திலே எழுந்தருள இருக்கிறான். இப்போது எம்பெருமானுக்கு அங்கே உள்பிரகாரத்திலே அபிஷேகங்கள் ஆராதனைகள் எல்லாம் சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. சர்வமும் கிடைக்க வேண்டும். நாட்டிலே ஈழவள நாட்டிலே சர்வமும் தழைத்தோங்கி எல்லோருடைய வாழ்விலும் சுபிட்சகரமான ஒரு வாழ்வு, உன்னதமான ஒரு வாழ்வு கிடைக்க வேண்டும் என்ற ஒரு உன்னதமான நோக்கத்தோடு தான் இந்த திருத்தலம் அடியவர்கள் எல்லாம் திருத்தலத்தை நாடுகிறார்கள். மெய்யன்பு கொண்டு யாரொருவர் ஒழுகினும் ஐயப்பன் மெய்யப்பனாக வந்து அருள் செருகின்ற சுரக்கின்ற பங்காளனாக விளங்குகின்றான். உண்மையிலே இந்த நன்னாளிலே சிவன் டிவி தொலைக்காட்சியினூடாக உலகெங்கும் வாழுகின்ற இந்து மக்கள் இந்த நிகழ்வுகளை எல்லாம் பார்த்த வண்ணமும் கேட்ட வண்ணமும் இருக்கிறார்கள். எல்லோருடைய வாழ்விலும் நலம் கொங்குகின்ற நாளாக இந்த நாள் மலர வேண்டும். பூமியிலே சர்வமும் கிடைக்க வேண்டும்.
पुष्पाक्षते कृत्वा ओम गणेशाय नमः शुक्लां वरदं विष्णो सदेवर्णं सदर्भ्य प्रसन्नवदनं ध्यायेते सर्वविघ्नोपशान्तये ओम चित्रैताय शारदा देवी नाम्न्याः पूर्वविषयचित्रे देनकानां नेत्रवृत्तपदानित्यन्दुसान्दन्नां जरोहिणीत्यन्द सारुजानां पुरुड्डावृत्तपदानित्यत्रैताय दयावृन्नां रेवतीनित्यत्रैतन् दिपानानां निञ्जालस्याः सुब्रह्मण्यं सौडम्बान नल्लम्मा हडम्बान विसाहानित्यतन् धर्मवान् सौडम्बान संवराजानामदेव हडम्बान आवयोः सौडम्बान गेमस्नैर्विजय आयुल् आरोग्ये अपोपस्रस्य अरुणोत्तर दामगस्तं दाय नमः ओम ऋषीणाय नमः ओम रक्तवर्णाय नमः ओम हरिहरपुत्राय नमः ओम हरारात्याय नमः ओम गरुणासिकामणये आय नमः अन्वदे हयत्भयाय विद्महे तन्मुत्रगस्ताय धीमहि तन्नो प्रचोदयात् अरे ओम सकलभवन सिद्धिस्ते संहार रूपवन अनुग्रह हारणस्य भगवता लोकक्षेमार्थं ग्रामक्षेमार्थं अखिलांड होरी ब्रह्मांड नायक ईडत्ते भवरीय अय्यप्प स्वामी नायक रथोत्सवदिन विशेष वसंत मंडल पूजा सर्वे शिवाचार्याः पुष्पांजलि
क्षेत्रे विराजमानस्य शबरिगिरिवासस्य शबरीश अय्यप्प स्वामी करुणांत मकरज्योति मंडल विरद महोत्सव नवम दिवस माध्यात्मिक रथोत्सव काले वीधि प्रदक्षिण समये याग दर्शन काले यागख्यातं वेदोक्त मंदिर पुष्पांजलिं
நிறைந்த மலர்மாலைகள் சகிதமாக மங்கள பொருட்கள் சகிதமாக சுவாமிமார்கள் சகிதமாக திருத்தேரிலே ஆரோகணிப்பதற்காக எழுந்தருளி வருகின்ற அற்புதமான காட்சி சபரீச ஐயர்கள் தேடுகிறார் அல்லவா? ஈழம் தமிழர்களுக்கு நல்லதொரு நிரந்தரமான தீர்வை வந்த மாதம் ஓம் சுவாமியே சரணமையப்பா. இப்பொழுது எம்பெரும் பன்னாண்டு பாடுகின்ற அந்தோபாலையா அவர்களை இந்த ஒளிவாக்கி கண்டால் அழைத்துக் கொள்கின்றோம். விளங்க அண்ணனட மடவாள் உமையோ முக்கருள் புரிந்து பின்னை பிறவி அரைக்க நிறை தந்த வித்தற்கு பல்லாண்டு கூறுதுமே மிண்டு மனத்தவரை போமின் கண்மையறியார்கள் விரைந்து வம்மின் கொண்டங்கொடத்தம் கொடிகொடி பாலைக்கு பாலகன் வேண்டி அழுதிட பாட்கடல் நீந்தவிரான் மாலுக்கு சக்கரம் மன்றருள் செய்தவன் மன்னியதில்லை தன்னுள் ஆளுக்கு மந்தனர் வாழ்கின்றதில்லை கிட்டுகின்ற சபரீச ஐயப்பனுடைய துர்முகி வருட மகர ஜோதி மண்டல விரத மகோற்சவ பெருவிழாவினுடைய உற்சவங்கள் எம்பெருமானுடைய ஆலயத்திலே கார்த்திகை திங்கள் 1ஆம் நாளிலே ஆரம்பித்த இந்த உற்சவங்கள் நிறைவாக இன்று 9வது நாளிலே ரதோற்சவம் ஆரம்பமாகி எம்பெருமான் இந்த வீதி வழியாக வருகின்ற பொழுது ஆண்டுதோறும் அடியார்கள் சுவாமிமார்கள் எம்பெருமானுடைய ரதத்தை தொடர்ந்த வண்ணமாக செல்லுகின்ற அந்த வழக்கத்தை திருவவதாரம் கொண்ட நாயகனாக பூமிக்கு பந்தளத்தின் குழந்தையாக தோன்றிய நாயகன் அரியும் கரியும் ஒன்றென்று உலகத்திற்கு பறைசாற்றிய நாயகன் பிரம்மச்சாரியமாக இருந்து உலகிற்கு உருவாய் திகழ்ந்து என் திருவருள் நமக்கும் கிடைக்கட்டும். அற்புதமாக பக்திபூரமாக இன்றைய நாள் கார்த்திகை திருநாளிலே சுவாமி தேரிலே ஆரோகணித்து வருகிறார். அந்த வகையிலே இப்பொழுது மங்களவாத்திய கலைஞர்களுடைய மங்களவாத்திய மொழி சுவாமிமார்கள் சரணகோஷம் சொல்ல அடியவர்கள் ஐயப்பனுடைய நாம சங்கீர்த்தனம் செய்ய திருத்தேர் மெல்ல மெல்ல இவர தொடங்கி இருக்கிறது. இந்த வேளையிலே நாங்கள் தருகின்ற ஒரு முக்கியமான அறிவித்தல், இந்த பாதைகளிலே இலங்கை போலீசார் கடமையில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு பூரண ஒத்துழைப்பு நாங்கள் வழங்க வேண்டும். அங்கே பாதையில பயணித்துக் கொண்டிருக்கிற வாகன உரிமையாளர்களுக்கு நாங்கள் தருகின்ற ஒரு விண்ணப்பம், நீங்கள் உங்களுடைய வாகனங்களை மெதுவாக நீங்கள் நகர்த்தி செல்லுமாறு பயணித்து செல்லுமாறு அன்போடு வேண்டுகிறோம். இது எங்களுடைய பெருவிழா, சைவ சமயத்தவர்களுடைய ஒரு பாரம்பரிய திருவிழா. நாங்கள் இன்றைக்கு இந்த விழாக்கள் நடைபெறுகிற பொழுது ஏதோ எல்லாம் நாங்கள் நினைச்ச மாத்திரத்தில் சென்று கொள்கிறோம். ஈழத்து சபரிமலையாருக்கு ஈழத்து சபரிமலையாருக்கு அற்புதமாக
குமரனின் ஐயப்பன் பக்திநாத சங்கமா இசை நிகழ்ச்சி ஈழத்து சபரிமலை திருக்கோலத்தை பார்ப்போம் அல்லவா? துளசி மாலை அணிந்து கொண்டு ஒவ்வொரு சுவாமிமாரும் இங்கே இந்த பவனியிலே கலந்து கொள்ளுகிறார்கள் அல்லவா? அது மட்டுமல்லாமல் துளசி நீரை தினம் அருந்தி வந்தாலே உடல் பொடிகள் நீங்குகிறது, சுகமும் பெருகுகிறது. துளசி மாலையை அணிந்தவுடன் உண்மை அறியாமலே ஒரு புத்துணர்ச்சி அந்த அற்புதமான ஆனந்தமயமான துளசி மாலை இப்பொழுது முருகப்பெருமானுடைய ஆலயத்தை எங்களுடைய திருத்தேர் பவனி நெருங்கி வருகிறது. முருகனுக்கு முருகனுக்கு அந்த திருவருள் நிறைந்த காட்சியிலே எல்லோரும் இணைந்து கொள்ளுகிறார்கள். எல்லோரும் இப்பொழுது வியக்கிறார்கள். நேற்று இரவு பெய்த மழைக்கு இப்படியொரு வெயிலா? ஈழத்து சபரிமலையானுடைய தேர் திருவிழா மிக சிறப்பாக அமைவதற்கு எல்லாம் வெல்லம் என்று எண்ணித்தான் அந்த அற்புதமான பந்தளத்தின் பிள்ளையாய் அன்னதான பிரபுவாய் விளங்குகின்ற எங்கள் வருடாந்த மகரஜோதி மகோற்சவ பெருவிழா கோலாகலமாக துர்முகி வருடம் ஐயப்பன் மெய்யப்பனாக இளந்தருளி வருகின்றான். உன்னுலகம் போற்றுகின்ற சபரிகிரிவாசன் 18 படியுடன் ஈழத்திலே புகழ்பூத்த திருத்தலமாய் திகழ்கின்ற கொண்ட அவன் வெறும் அழகை பார்க்க கண்கள் கோடி வேண்டும் அல்லவா? எங்கள் மகோற்சவ திருவிழாவின்
2016ஆம் ஆண்டு துர்முகி வருடத்திலே சைவ பெண்கள் எல்லாம் சைவ மங்கையர்கள் எல்லாம் அந்த சைவ பண்பாட்டு கோலத்தோடும் ஆண்கள் வஸ்திரம் தரித்தவர்களாகவும் இந்த திருவீதியிலே அலங்கரிப்பது ஈழத்தின் சைவத்தையும் பண்பாட்டையும் பிரதிபலிக்கிறது அல்லவா? நாதகான இசை வித்துவான்கள் முழங்க எங்கள் பரணி கலாநிதி மதுரை காரை என்ற அருளானந்தம் அவர்களுடைய மெய்புலந்த அந்த ராகத்தோடு சேர்ந்த சொற்பொழிவு அந்த மானளந்த நாயகனாய் அரிக்கும் குழந்தையாய் திருமாலுக்கும் சிவனார்க்கும் கைலாசநேரி நாயகனுக்கும் குழந்தையாய் அவதரித்த நாயகன் பந்தளத்து குழந்தையாய் மணிகண்டனாய் கேட்பவர் வரமெல்லாம் அள்ளிக் கொடுக்கும் திவ்ய தரிசன நாயகனின் எழுக்கோலத்தை பாருங்கள், அற்புதமாக இருக்கிறது. மாலை அணிந்த நாயகனாய் அங்கே இடும்பன் காவடிகளை சுமந்து அன்று ஆடினான் அல்லவா? அதுபோல அடியவர்கள் எல்லாம் எம்பெருமானுக்கு காவடிகளை சுமந்து கவலைகளை போக்கிற கலியுகத்தின் தெய்வமாய் அந்த யானையிலே ஐயப்பன் பெறப்போகின்ற அற்புதமான தேரை இப்பொழுது ஆசீர்வதிப்பதற்காக கருட பகவானுடைய தரிசனம் கிடைத்திருக்கிறது. எல்லோரும் இந்த கருட பகவானை நாங்கள் தரிசனம் செய்து கொள்ளுகிறோம். சுவாமியே சரணமையப்பா. பாறையில் உள்ள இடம்தான் இந்த சபரிபீடம். சுவாமிமார்கள் தேங்காய் உடைத்து வழிபாடு செய்து கற்பூர வழிபாடு செய்து வருகிறார்கள். ஆண்டுதோறும் சபரிமலைக்கு செல்பவார்கள் அங்கு தம் பொருட்களை எல்லாம் வைத்து அதற்கு காவலாக யாரையேனும் வைத்து கோட்டை துள்ள கிளம்ப வேண்டும் அல்லவா? எரிமேலியில் சபரிமலை யாத்திரைக்கான எல்லா பொருட்களும் கிடைக்கிறது. அங்கு சென்று தேவையான பொருட்களை பேரம் பேசி சாத்தாவினுடைய வழிபாடு சபரிமலை வழிபாடாக இன்றைக்கு சாமி ஐயப்பன்
சரணமையப்பா. எல்லாம் கண்ட கோட்டாவில் சபரீச ஐயப்பன் சுவாமியினுடைய வேதியனே, வானளந்த வேதியனுக்கும் பாக்கடலில் பாம்பனையில் பள்ளி கொள்ளும் பரந்தாமனுக்கும் ஆசைப்படுகின்றார்கள். ஐயனே, நீ வந்து விட்டாய் நேரிலே என்று. நேற்றைய தினம் பார்க்கின்ற பொழுது ஐயன் குளிர்ந்து வருவாரா அல்லது நாங்கள் துன்பமில்லாத நாடி நரம்பு பாதம் பித்தம் இது எல்லாம் நமக்கு போக வேண்டும். திருமேனியிலே இருந்து ஒவ்வொரு கேசரங்கள் எப்படி கீழே பூமி தேவியினுடைய நோக்கி விடுகின்றதோ அதே போல நமது சிதர்களும் ஆனந்தமயமாக நிறைகும்பம் வைத்திருக்கிறார்கள். அங்கே திருவிளக்கேற்றி இருக்கிறார்கள். நிவேதன பண்டங்களை வடியல் செய்து ஐயப்பனுடைய திருத்தேரை வரவேற்று மகிழ்கின்ற அந்த அளப்பரிய காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அற்புதமாக தேவாதி தேவர்கள் எல்லாம் பூமாரி சொரிய கோதகனாவர் ஐயனுடைய புகழ்பாட பஞ்சதிவி முழங்க பாடலோர் ஆச்சரிக்க அஞ்சலிப்போர் மெசிலித்து ஆனந்த கண்ணீர் சொரிய சரபாத நாதசர கலைஞர்களுடைய நாத வாத்தியம் ஒழிக்க அங்கே பெருமானுடைய அந்த அற்புதமான திருப்பவனி ஆனந்தமயமான திருப்பவனி அமைந்து கொள்ளுகிறது அல்லவா? திருநெல்வேலி வர்த்தக மையகத்துக்கு எம்பெருமானுடைய தேர் வருகிறது, திருத்தேர் வருகிறது, அழகு தேர் வருகிறது, அன்பு தேர் வருகிறது. எல்லோரும் சரணோகம் செய்யுங்கள். அங்கே எம்பெருமானுக்கு எல்லோரும் அரோகரா சொல்லுங்கள். ஈழத்து சபரிமலையானுக்கு அரோகரா. ஈழத்திலே சைவம் வாழ வேண்டும், தமிழ் வாழ வேண்டும். சைவ தமிழர்களுடைய மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் என்று சொல்வதற்கு அமைவாக இந்த நாட்டிலே வாழ்ந்தவன் ஞான பிரகாசன் என்று சொல்லுகின்ற முனிவன் அல்லவா? இந்த திருநெல்வேலி நகரத்திலே வாழ்ந்து தமிழகம் சென்றவன் அல்லவா? பசுவதைக்கு முழுதாலும் இந்த மழை பொழிந்தது. ஆகவே அந்த மழை பொழிந்த பொழுதும் இன்று தேர்விழா நடைபெறுமா, தேரோட்டம் நடக்குமா என்று இப்பொழுது அற்புதமாக திருநெல்வேலி சிவகாமி திருமண மண்டபத்தினர் எங்களுடைய சாமிமார்களுக்கும் அன்பர்களுக்கும் தாக சாந்தி செய்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனம் நிறைந்த நன்றியை இந்த நேரத்திலே நாங்கள் காணிக்கையாக்குகிறோம். திருநெல்வேலி சிவகாமி மண்டபத்தினர் அந்த தாக சாந்தி வழங்கி எங்களுடைய சாமிமார்களையும் எங்களுடைய அன்பர்களையும் அவர்கள் தாக சாந்தி பெற்றுக்கொள்ள பூரணமான ஒத்துழைப்பை வழங்கி இருக்கிறார்கள். ஆகவே அன்பர்களே, இப்பொழுது பெருமானுடைய திருப்பவனி திருநெல்வேலி வர்த்தக மையத்தின் ஊடாக அங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. நாளைய தினம் மிக சிறப்பாக. ஆகவே இங்கே எங்களுடைய சாதிமார்கள் சொல்லுகிறார்கள், அங்கே திருநெல்வேலி வர்த்தக பெருமக்கள் நிதி மிகுந்தவர்களாக இருப்பதனாலே அவர்கள் தாராளமாக வழங்குகின்ற மனப்பாண்டு கொண்டவர்களாக இருப்பதனாலே இந்த பாலேஸ்வர பூஜைக்கு அன்னதானத்துக்கு நீங்கள் வாரி வழங்க வேண்டும். எல்லோரும் திருநெல்வேலி நகரம் பலமோங்க உயர வேண்டும் என்று நாங்கள் சரணகோஷம் செய்வோம். சுவாமி சாமியே சரணமையப்போ, சுவாமியே சரணமையப்போ. ஈழத்து சபரிமலையாடி ஈழத்து சபரிமலையாடி சரணமையா, ஈழத்து சபரிமலையாடி சரணமையா, ஈழத்து சபரிமலையாடி. திருநெல்வேலி மையத்தை நோக்கி எம்பெருமானுடைய தேர் பலம் வருகிறது.
அற்புதமாக வலம் பெற அற்புதத்தில் இப்பொழுது சபரிமலை ஐயனுடைய அந்த காலேஸ்வர பூஜைக்கு அன்னதான பணிக்கு தங்களான பங்களிப்பை வழங்கிய வண்ணம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மனம் நிறைந்த அந்த நன்றியை சபரீச ஐயப்பன் தேவஸ்தான சுவாமிகள் தெரிவித்துக் கொள்ளுகிறார்கள். இப்பொழுது பெருமாள் இன்று காலையிலே திருத்தேரிலே ஆரோகணித்துக் கொண்டு இந்த திருநெல்வேலி நகர வீதி வழியாக பலம் வருகின்ற அற்புதமான காட்சியை நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா. திருநெல்வேலி வர்த்தக பெருமக்கள் தங்களுடைய வர்த்தக நிறுவனங்களுக்கு முன்பாக நிறைகும்பம் வைத்து திருவிளக்கேற்று சுவாமியை வரவேற்றுக் கொள்ளுகின்ற இந்த அற்புதமான திருப்பணியிலே அந்த சுவாமிமார்களுக்கு அன்பர்களுக்கு அந்த பாதசாட்சியையும் நிவேதன பண்டங்களையும் வழங்கிக் கொண்டிருக்கின்ற அந்த திருப்பூர் காட்சியை நாங்கள் பார்க்கிறோம். அற்புதமாக பெருமானுடைய மணிகண்ட குலமே வருக வருக, இந்த திருத்தேரிலே பவனி வருக வருக, அல்லதான குலமே வருக வருக, மணிகண்ட தேவனே நேரே வருக, மானோ கைகளே நேரே வருக. வாகனத்திலே பயணிக்கின்ற அறிஞர்கள் இலங்கை போலீசார் அங்கே கடமையிலே இருக்கிறார்கள். ஆகவே இரு மலைகளும் அறியவர்கள் உங்களுடைய வாகனங்கள் வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே அன்பர்களே, நீங்கள் இருவர்களும் நின்று பெருமானும் நீங்கள் வழிபாடு செய்கிற இந்த நேரத்திலே வாகனத்திலே பயணித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். எங்களுடைய திருத்தேர் பவனி இந்த நாலு சந்தியை கடந்து பலாலி வீதியிலே உயர்ந்து வருகிற வேளையிலே உங்களுடைய வாகனங்களை மெதுவாக நீங்கள் பயணித்துக் கொள்ளுமாறு அன்போடு நாங்கள் கேட்டுக்கொள்வோம். அங்கே இலங்கை போலீசாருடைய வேண்டுகோளும் அதுதான். உங்களுடைய வாகனங்களை அமைதியான முறையிலே பயணிக்குமாறு மிக பரிவன்போடு நாங்கள் கேட்டுக்கொண்டோம். தொடர்ந்து இந்த வருடங்களிலே தம்பி தவனேதன் ஈழத்து சபரிமலை என்று போற்றுகின்ற சபரீச ஐயப்ப தேவஸ்தானத்தினுடைய குருமாக வருகிறான். மந்தம் பெறுகின்ற வள்ளலாக எழுந்தருளி வருகிறான். யாருடன் வருகிறான் தெரியுமா? எம்பெருமான் தேவஸ்தான பிரதம குருவும் மகோத்சவ குருவுமாக விளங்குகின்ற சாத்தா பூஜா துரந்தரர் கிரியா உத்துவநிதி சர்வ சாதக கலாமணி சிவஸ்ரீ கரிகர சிவாச்சாரியாருடன் இணைந்த லவா எழிற்கோலம் காண கண்கோடி வேண்டும் ஐயா. பாருங்கள், எழிலொன்ன நாயகனாக வந்த மாறுத மாலைகள் சூழ்ந்த நாயகனாக முதலாக செய்த விக்கிரகத்திலே எம்பெருமான் அருள் உருவமாக அருளும் உருவம் சேர்ந்த வடிவமாக உருவ வழிபாடாக இளந்தருளி வருகிறான் அல்லவா. அவன் வருகின்றான் எழில் கொஞ்சம் பேரழகை காண கண்கள் கோடி வேண்டும் அல்லவா. எழிலென்றால் அழகு, அழகென்றால் எங்கள் மணிகண்டன். அந்த மணிகண்டனை இந்த மதிய வேளையிலே அடியவர்களெல்லாம் திருநெல்வேலியிலே சூரிய பகவான் ஒளிக்கீட்டை கொடுக்க ஒளிமயமான எதிர்காலம் எல்லோருக்கும் வழங்குவேன் என்று ஆசி கூறுவது போல நேற்றைய தினம் வருண பகவான் குபுகுபு என மழை பொழிந்தது. ஏன் இன்று காலை கூட வானிலே வருண பகவான் வருவதும் போவதும் போல மழை பொழிவது போல வானம் காட்சி கொடுத்தது. இருந்தும் எங்களுடைய குருசாமி அவர்கள் இந்த இன்றைய பிரதம குருவாக திகழ்கின்ற எங்களுடைய சிவஸ்ரீ ஹரிகரசுத சிவாச்சாரியார் அவர்கள் காலை வேலை கூறியிருந்தார். எந்த மழையானாலும் ஐயப்பன் திருத்தேரிலே எழுந்தருளி வருவான், ஐயப்பனாக வருவான் என்று கூறியதற்கு இணங்க அந்த மெய்யப்பன் ஐயப்பன் நான் என்பதை நிரூபித்திருக்கிறான் அல்லவா. பாருங்கள், கொளுத்து கொண்டது வெயில். நாங்கள் யாருமே நினைத்து பார்க்காத அளவுக்கு பெருமானுடைய அருள் இருக்கிறது அல்லவா. நம்பினார் கெடுவதில்லை நான்கு மரம் இருக்கு சொன்ன வாக்கு பலிக்கும் அல்லவா. குருமுதல்வர் சொல்லி இருக்கிறார், பெருமானுடைய கிருபையினாலே எல்லாம் நன்றாக நடக்கும் என்று. அற்புதமாக பெருமானே உன்னுடைய அற்புதத்தை நினைக்கின் நெஞ்சமெல்லாம் உருகிறது. அப்பனே என்னப்பா மெய்யப்பா எங்கள் ஐயப்பா சந்தன சார்ந்தவராக வருகிறான், அன்னதான பிரபுவாக வருகிறான். கேட்பவர்க்கு வரம் கொடுக்க அங்கே கருடன் கூட வந்து வட்டமிட்டதை பார்த்தோம் அல்லவா. அற்புதமாக எழில் கொஞ்சுகின்ற எழில் மந்தமாருதமான எம்பெருமானை நாடி வந்தால் கோடி நலம் தந்திடுவான் மெய்யப்பன்.
கருட பகவானின் வாகனத்தை கொண்ட நாயகனாக மோகன சொரூப நாயகனாக விளங்குகின்ற அரியனுடைய வாகனமாக கரியனுடைய வாகனமாக விளங்குகின்ற கருட பகவான் விடை கொடுத்தார் அல்லவா? எழிலை பாருங்கள், ஐயன் மேனியை பாருங்கள், அழகோ அழகு, அழகுக்கு ஒருவரும் ஒவ்வாத வள்ளலாக விளங்குகின்ற அவன் மெய்யழகு எல்லாம் நாங்கள் பார்க்கிறோம் அல்லவா? அந்த வகையிலே எங்களுடைய சர்வ சாதகமாக விளங்குகின்ற ஆன்மீக செல்வர் சாதக பூஷணம் பிரம்மஸ்ரீ சு லகுதர சர்மா அவர்களுடைய பெருமானுடைய மந்திர கீர்த்தனத்தை இப்போது நாங்கள் திருநெல்வேலி நகரிலே சர்வ வியாபாரங்களின் சித்தி பெற எம்பெருமானை நினைந்து கொண்டு அந்த மந்திர கீர்த்தனத்தை இப்போது எங்களுடைய ஐயா அவர்கள் பிரம்மஸ்ரீ லகுதர சர்மா அவர்கள் இசைக்க நாங்கள் செவிமடுப்போம். தகுதியாகின்றாய். அதற்காகத்தான் இந்த தேர் வீதி வருகின்ற பொழுது அவர்கள் இவ்வளவு பாவத்தையும் சுமந்து வருகின்றார்கள். அவருடைய சந்ததி வாழ வேண்டும், அவருடைய சந்ததி தொடர வேண்டும். அதுதான் ஐயனுடைய ஆனந்த பரவச காட்சி. அந்த ஆனந்த பரவச காட்சியிலே இவர்கள் எல்லாரும் கூடி குழுமி இருந்து ஐயனை துதிக்கின்றார்கள். ஆகையினாலே ஐயனுடைய திருவருள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டும், மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வேண்டும். இங்கே வர்ணனைக்காக காத்து ஒளி வாங்கியை இப்பொழுது கமலேசன் அவரிடம் கையளிக்கப்பட ஓவுலகம் ஆளுகின்ற ஆணை முகத்தவனாய் எங்கமாக வரும் பேரழகு 26ஆம் தேதி காண வாரீர் வாரீர், அழகோ அழகு. யானையை சுற்றி வலம் வந்தால் சகல தோஷங்களும் நீங்குமல்லவா? அந்த யானையை எல்லோரும் வந்து தரிசிக்க வேண்டும். யானையினுடைய திருவருள் கிடைத்துவிட்டால் ஓவுலகத்திலே பிறந்தவன் பயன் பெற்றுவிடலாம் என்பது ஓவியம் கூறுகிறது. ஆகையினாலே நல்ல சோதி பீழம்பா உன் காலடியோரம்
பார்க்கின்றார். நீ எனக்கு நாமம் சொல்லிக் கொண்டு வருகின்றாயா, அல்லது நீ எனக்கு பின்னாடி வருகின்றாயா, அல்லது நீ முன்னாடி ஓடுகின்றாயா என்று ஐயன் நினைக்கின்றார். ஐயன் பார்க்கின்றார் இங்கே சாமிமார்கள் என்ன செய்கின்றார்கள் என்று. அந்த ஐயன் இந்த மாலையை அணிவித்து கருநிறமாகிய இந்த உடையை கொடுத்து உன் மனத்தில் கரு எண்ணம் இருக்கின்றதா என்று பார்க்கின்றார். ஆனா ஐயனோ நினைக்கின்றார், எல்லாருமாக பக்தியாக ஓடி ஓடி இந்த மனிதர்களுக்குத்தானே அவர்கள் செய்கின்றார்கள், இதுதானே எனக்கு விருப்பம் என்று ஐயன் நினைக்கின்றார். இதுதானேக்காக மனித உயிரினங்கள் எல்லாம் பட வேண்டும் அல்லவா? அந்த ஒரு எண்ணம் தான் எங்கள் சிம்மாசனத்திலே இருந்து பலப்பாகத்திலே இருந்து எங்கள் கரிகர சுத சிவாச்சாரியார் அதை உணர்த்துகின்றார். அதற்கு கீழே மாளிகாபுரத்து மஞ்சமாதா போலே இருந்து இடப்பாகம் தரிசிக்கின்றார். அந்த இரு கண்களும் சேர்ந்துதான் எங்களுடைய பார்வையை ஊனக்கண் பார்வையை கொண்டு செல்லுகின்றது. இந்த ஊனக்கண் பார்வைதான் எங்களை பார்க்க வைக்கின்றது. நறுமணமான பூ, அந்த அழகான பூ, அந்த வர்ணங்கள் எல்லாம் தீண்டி ஆஸ்தான வித்துவாக்களுடைய அழகான அந்த மங்கள இசை எழுந்து வருகிறது.
வரலாற்றும் நம்மை உயர்த்தி வைக்கிறது அல்லவா? எங்களுடைய குருநாயகனாக விளங்குகின்ற கோந்தாவில் தேவஸ்தான பிரதம குருவும் மகோத்சவ குருவுமாக விளங்குகின்ற சாத்தா பூஜ துரந்தரர் கிரியா சுத சிவாச்சாரியார் தலைமையிலே தர்மகர்த்தாவாகவும் எல்லா நலங்களையும் அடியவர்க்கும் பெற்றுக் கொடுத்து கன்னிமூல கணபதியாக இருந்து ஐயப்ப சுவாமியினுடைய இந்த 6 மாசமான வழிபாடுகளுக்கெல்லாம் மூத்த விநாயகராக இருந்து ஒன்றொன்று எங்களுடைய வழிபாடுகளை எந்த விதமான தடங்களுமின்றி நிறைவேற்றுவதற்கு எங்களுக்கு ஆசி செல்பவர் எங்களுடைய விநாயக பெருமான். ஆகவே அற்புத நந்தன விநாயகராக இருந்து அருகிலே கன்னிமூல கணபதியாக விளங்கி எங்களுடைய வழிபாடுகளுக்கெல்லாம் மிகவும் சிறப்பாக இந்த கர்மங்கள் எல்லாம் எந்த விதமான தடங்களுமின்றி நடைபெறுவதற்கு பூரணமான அனுக்கிரகத்தை தருபவர் கன்னிமூல கணபதி அற்புத நந்தன விநாயகர். ஆகவே அந்த நந்தன விநாயகருடைய தேவஸ்தானத்தை நோக்கி உடையில் சுவாமி போன்ற சித்தர்களினுடைய திருநாமத்தை கொண்டு விளங்குகின்ற அருள் கலாச்சத்தை கொண்டு வளர்ச்சியை
தேவஸ்தானத்தினுடைய குருசுவாமி சுவாமிமார்கள் இணைந்து இந்த நிகழ்ச்சியை நிறைவேற்றிக் கொள்ளுகிறார்கள். ஆகவே அன்பர்களே, சுவாமிமார்களே, இந்த நிகழ்ச்சியிலே எல்லோரும் இணைந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இந்த விளம்பர ஊர்திக்கு முன்னாலே நடந்து கொண்டிருக்கிற சுவாமிகள் இப்பொழுது தேருக்கு அண்மையிலே நீங்கள் வருகை தர வேண்டும். எல்லோரும் இணைந்து அற்புத நந்தன விநாயகருடைய தேவஸ்தானத்தை நோக்கி அங்கே அற்புத நந்தன விநாயக பெருமானுடைய தேவஸ்தானத்திலே பிரதம சிவாச்சாரியார் அவர்கள் ஆவலோடு அங்கே விநாயக பெருமானுடைய திருவருளை அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆகவே கிரியாபூர்வமாக மந்திரபூர்வமாக சிவாச்சாரியார்களுடைய வழிபாடு இந்த திருப்பவனி நடைபெறுகிற பாதைகளிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கன்னி மூல கணபதியாக இருப்பவர் அற்புத நந்தன விநாயகர் அல்லவா? ஆகவே ஏழுமுக பெருமான் அல்லவா? அந்த தும்பிக்கையாலே நாங்கள் நம்பிவிட்டால் எங்களுடைய நலன் நிறைந்த வாழ்வு வளர்கிறது அல்லவா? இத்தகைய பெருமைகளை கொண்ட அற்புத நந்தன விநாயகருடைய தேவஸ்தானத்தை நோக்கி சகோதரனுடைய திருப்பவனி காலையிலே மழை வரக்கூடாது, ஐயனுடைய தேர்ப்பவனி சிறப்பாக அமைய வேண்டும் என்று இந்த சபரீச ஐயனிடம் விண்ணப்பித்துக் கொண்டோம். அந்த விண்ணப்பத்தை ஐயப்பன் ஏற்றுக்கொண்டார். இன்றைக்கு வர்ண பகவான் வரவில்லை, வரக்கூடாது. ஆகவே அந்த வகையில மிக சிறப்பாக திருவிழா அமைந்து விடுகிறது. ஆகவே ரதோத்சவ பெருவிழாவாக அமைந்து கொள்கிறது. கன்னிமூல கணபதியே சரணம் சரணம், ஏகணேச 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 பாகிமா, சுரிகணேச 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 ரட்சமா, ஏகணேச 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 பாகிமா, சுரிகணேச 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 ரட்சமா, ஏகணேச 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 பாகிமா, சுரிகணேச 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 ரட்சமா என்று ஓங்கார வடிவத்திலே இருக்கின்ற அந்த கன்னிமூல கணபதியாக இருக்கின்ற அற்புத நந்தன விநாயகருடைய பெருமசிவாச்சாரியார் அவர்கள் இப்பொழுது அந்த திருப்பேரில் வருகின்ற ஐயப்பனுக்கான அந்த கிரியாபூர்வமான வழிபாடுகளை எல்லாம் மிக சிறப்பாக நிறைவேற்றிக் கொள்ளுகிறார்கள். ஆகவே இந்த பலாறு நந்தன விநாயகர் தேவஸ்தான வழிபாடுகளை மிக சிறப்பாக நிறைவேற்றினார்கள். எங்களுடைய 108 சங்காபிஷேக பெருவிழாவை சிவத்திரு தேவேந்திரம் குடும்பத்தினர் நிறைவேற்றினார்கள். இன்று மாலை உற்சவம், தேரடி உற்சவம், படிப்பூச வழிபாடுகள் மாலையிலே நடைபெற இருக்கிறது. அனைத்து சாமிகளும் தவறாமல் நீங்கள் வருகை தர வேண்டும். எல்லா சாமிமார்களும் இன்றைய தினம் வருகை தர வேண்டும். இது குருசுவாமி அவர்களுடைய அறிவித்தல். ஆகவே நாளை தீர்த்தோற்சவம், நாளை மறுதினம் பூங்காவன திருவிழா. நாளைய தினம் பம்பா நதியிலே தீர்த்தமாடுகின்ற திருக்காட்சி மிக சிறப்பாக அமைய இருக்கிறது. சாமிமார்கள் மாற்று ஆடைகளை கொண்டு வர வேண்டும் என்று நாங்கள் அன்போடு கேட்டுக்கொள்ளுகிறோம். ஆகவே இப்பொழுது ஆலயத்தை அன்பித்துக் கொண்டு இந்த திருப்பவனி இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. எல்லாம் வல்ல சபரீச ஐயப்பனுடைய இந்த தெய்வீக வர்ணனைகளை எல்லாம் நாங்கள் நிறைமங்கலமாக்க இருக்கின்றோம். அந்த வகையிலே இந்த வர்ணனைகளிலே இணைந்து கொண்ட
எங்களுடைய சபரீச ஐயனுடைய தேவஸ்தானத்தினுடைய சிவாச்சாரியார் லதுகர சர்மா அவர்களுக்கும் தம்பி தவனேசன் அவர்களுக்கும் நன்றி தெரிவிக்க வேண்டும். இந்த வர்ணனைகளோடு உங்களோடு நிறைமங்கலமாக ஐயனுடைய அருளாசி ஆரோகணித்து வந்த திருக்காட்சி இனி அவரோகணமாக பெருமான் கீழிறங்கி அடியவர்களுக்கு தரிசனம் செய்கின்ற காட்சி இடம்பெற இருக்கிறது. காவடியாம் காவடி
சரணமையப்பா. இன்று இந்த சொற்பொழிவை பூனேரி பிரதேச செயலர் பிரிவிலே தலைமையாற்றுகின்ற கிரிஜா பத்மராஜா அம்மா அவர்கள் வருகிறது. இந்த சொற்பொழிவை ஆற்றி சிவாச்சாரியார்கள் கடினமாக இளங்காமொழியிலே உயரத்தை சபைகளில் இருந்து கருத்திலே இருந்து இறங்கி வருகிறான். எல்லா நலமும் தரையற்றும் உழமை திருநாட்டில் சாந்தியோடு சமாதானம் வளர்க்கிற ஐயாவை நிறுத்தியது வேண்டியதாக வேண்டும். ஈராக வினையெல்லாம் பேச்சு மக்கள் குழந்தை இனி வாகனமே வருக, கதைவாசா வருக, பந்தளத்த புலையே வருக, எங்களை குழந்தைக்கும் மகிழ்ச்சியை மதம் செய்த நாயகா வருக, அற்புதமாக ஆனந்த நாயகனாக வெள்ளம் மண்ணும் போட்டு கொண்ட கோந்தாறு நாயகன் எங்களை கோந்தாவே கதைவாசன் ஐயப்பன் அல்லவா கையுணர்ந்து கொண்டு வருடம் அஞ்சவர்களை குறைகின்ற ஆனந்தமாக பச்சை வண்ணம் பச்சையும் தரித்த நாயகனாக துளசி மார்மடித்தாவனம் கரியும் மறையும் ஒன்றுணைந்து பெற்ற அருந்தவனாய் ஐயனாய் கோந்தாவே கலைவாசன் இளங்கோவில் வருகிற கோலம் பேராது ஐயா அழகென்றால் அவனல்லவா அவருடைய திருவள்ளுவர் பெறுவதற்காக இவ்வளவு நேரமும் ஆணவம் கண்ணம் கவனி என்று சொல்லப்படுகின்ற உன் மகன்களை அளித்த நாயகனாக நாயகனாக ஆனந்தமாய் ஆடுகிறான். உருக்கொண்டு சாமிமார்கள் ஆடிவர உருவெல்லாம் தானாக நின்றாடும் குழந்தை வருகிறான். மணிகண்டார் என்று மனமுழுகி வேண்டுவார் இடம்பொண்டு என்று வணிகர்கள் எல்லாம் இருக்கிறது. திருமண அந்தன சிவாச்சாரியா ஐயா அவர்களினாலே கட்டியின் கூறி ஆனந்த நாயகன் உள்ளே நுழைகின்ற வைபவம் கேட்கும் வேலைக்கெல்லாம் இந்திய தரிசனம் கொடுக்கின்ற நாயகனுடைய மந்திர கீர்த்தனம் முழங்க காலெல்லாம் ஆர்ப்பரிக்க ஆனந்த நாயகன் அந்த நிச்சயிலே நின்று செய்து இன்றைய வருடம் பூமி வருடத்திலே உருவான நெஞ்சமெல்லாம் ஒழுக வைத்தான். சபையில் வாசா சந்தன சாந்தவரே சபை மலையிலே இருந்து உண்டாவது பெற வேண்டும் என்று உன் எண்ணம் எண்ணியதோ அங்கிருந்து கரு கொடுக்கிறாய். ஆடி அசைந்து வருகிறான். தேவாதி தேவர்கள் எல்லாம் புதுமாறை கொள்ள பூரகநாதரை சாட்சி வைக்க புதியவர் ஆடிய நிற்கும் கணவர்கள் சந்திரனை பார்த்தாரை நர்த்தனம் புரிய வேறமுகத்து விநாயகன் நர்த்தனமாக செவ்வினைகள் தீர்த்திவிடும் வேலவனம் பச்சைமயிலேறி ஆட போகமையிலேறி காட்குடலில் காட்கடலில் பெறுகின்ற காட்சியை அறிவிப்பவர் சுமலிங்கம் அவர்கள் தொடர்ந்தும் இங்கே வழங்குவதற்காக இருக்கிறார். அற்புதமாக கண்ணியில் வைத்த நாயகனாக படைத்த நாயகனாக பின்னவரை ஓட்டிய நாயகனாக அங்கே ஆடுவார்கள் உருக்கொண்டு ஆடுகிறார்கள். உண்மையை நின்றாடுகிறான் ஐயப்பன் ஒரு கொண்டு வாழ்வு தந்து உயிரெல்லாம் காக்கவில்லை கண்ட எங்கள் அச்சுறு பக்தவன் அன்று ஆடி வருகிறான் அல்லவா. அன்று அருகில் கையும் ஆடிய நத்தனத்திலே உதயமாகிய நாயகன் ஆடுகிறான். நினைவுக்கு வந்து வெளிவரும் கோந்தாவில் விராட்புரம் கொண்டிருக்கிறான் ஆடி வருகிறான். எங்கள் அன்னதான பிரபு ஆடி வருகிறான். அழகான் அழகான் அழகா என்னவென்று வைத்த ஆடிவரும் போது பேரவர்கள் ஆடி வரும்போது பேரவர்கள் இந்த வருடம் செய்யப்பட்ட விக்கிரகம் அல்லவா அழகாக ஒழிக்கிறது நாளைக்கு விக்கிரகத்துக்குள்ளே ஒருவருக்கும் நாயகனாக ஐயப்பன் தெரிகிறான் அல்லவா. சபரிமலைக்கு இருந்து கொண்டிருந்த அந்த விக்கிரகம் வெளிகொண்டு தங்கை சபரிமலை ஆண்டவர் ஐயப்பா ஓடி ஓடி வந்து பேரழகை காண எங்கள் இருகங்கள் கோலான தலையை அழைக்க மன்னவனாக மன்னவனுக்கு குழந்தையாக பாரதோக்கும் எங்கள் நலன் இறந்தவரிடம் தாராவை பாருங்கள். பச்சை நாயகனாக கமலசுந்தர நாயகனாக சபதி சாரம் சபதி சாரம் அற்புத நாயகனே இறந்தது உடைய உண்டாக நிலவாகட்டும் கீழமைத்து